வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 10. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோவும் டிபோவும் மற்ற அட்வென்ச்சரர்ஸ்லாம் பாஸ் மான்ஸ்டர் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க பாஸ் மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு மற்ற அட்வென்ச்சரர்ஸ் கிட்டேருந்து ஆளுக்கு 50,000 மெசோஸ், ஓவராலாக 1.5 மில்லியன் மெசோஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு மற்ற அட்வென்ச்சரஸ் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால ஹீரோவும் டிபோவும் பாஸ் மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு கிளிஃப்ல இருந்து தண்ணியில் குதித்து தப்பிச்சிருப்பாங்க. அதன் காரணமாக மற்ற அட்வென்ச்சரஸும் எஸ்கேப் கேட் மூலமாக வெளியில் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. தண்ணியில் குதித்த ஹீரோவும் டிபோவும் அந்த கேட்டில் ஏதோ ஒரு மூலையில் தண்ணியில் இருந்து வெளியில் வந்திருப்பாங்க. அப்போது டிபோ, கேடு கெட்ட மஷ்ரூம், நான் செத்தே போயிருப்பேன், ஏன் அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தண்ணியை வெளியில் துப்புனபடியே மூச்சு வாங்கிட்டே கேட்குறான். அதுக்கு ஹீரோ, உனக்கு தெரியாதா, அதுதான் இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டர், நம்ம அதை கொல்லணும்னா இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணும் போலன்னு சொல்கிறான். அதை கேட்ட டிபோ பதறான். பாஸ், எனக்கு என்னமோ தப்பாக கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னமோ நம்ம அதை கொல்ல போகிறது மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, உனக்கு சரியாக தான் கேட்டிருக்குன்னு சொல்கிறான். அப்போது டிபோ, யோ எல்லாத்துக்கும் அளவு இருக்கியா, என்ன விளாட்றியான்னு கத்துறான். அதுக்கு ஹீரோ கேட்குறான், என்ன பிரச்சனை உனக்கு, நம்ம இந்த கேட்டுக்கு பாஸ் மான்ஸ்டரை கொல்ல தானே வந்தோன்னு. யோ, அது இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டரு மேட் பாய்சனஸ் மஷ்ரூம்ன்றது தெரியறதுக்கு முன்னாடியா உனக்கு பதுங்கவே தெரியாதா, எப்போ பார்த்தாலும் பாஞ்சிக்கிட்டே இருக்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, இந்த கேட்லேருந்து ஒரு தடவை எஸ்கேப் ஆகிட்டா மறுபடியும் இந்த கேட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது, பதுங்கி அடிக்கிறதுக்கெலாம் இங்கே வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். அது எனக்கு தெரியும்னு டிபோ சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தானே ஒத்துக்கிட்டோம், இப்போ அந்த வேலை முடிஞ்சதுனால எஸ்கேப் கேட் மூலமாக தப்பிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அந்த பாஸ் மான்ஸ்டரை எப்படி நம்ம கொல்ல போகிறோம், பாஸே அவரோட ஃபயர் ஆரோ அந்த மான்ஸ்டர் மேலே ஒர்க் ஆகாதுன்னு தானே சொன்னார், அது போக பாஸ் டைரெக்டாக அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டால் அவர் செத்தே போயிடுவாருன்னு அவர் வாயாலே சொல்லியிருக்காருன்னு. ஹீரோ சொல்கிறான், இப்போது சுச்சுவேஷன் மாறிடுச்சு, இருந்த காம்படிஷன் எல்லாம் இப்போ ஆட்டத்தில் கிடையாது, நமக்கு ஃப்ரீ சாப்பாடு கிடச்ச மாதிரி. இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா அட்வென்ச்சரஸையும் நம்ம தப்பிக்க வச்சதுனால நமக்கு போனஸும் கிடச்சிருக்கு. இது நல்ல விஷயம் தானே, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, உன்னோட கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்குல்ல, கான்ட்ராக்டை மீற பார்க்குறியான்னு கேட்குறான். இதை கேட்ட டிபோ ஒரு நிமிஷம் வாயடிச்சு போயிட்டான். நான் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்கலை, என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நீ போனஸ் கொடுக்கணும் சரியான்னு தலையை சொரிஞ்சிக்கிட்டே டிபோ கேட்குறான். அதுக்கு ஹீரோ கண்டிப்பான்னு சொல்கிறான். அப்போது டிபோ, பாஸ் எனக்கு இதை மட்டும் சொல்லுங்கள், அந்த மான்ஸ்டரை நம்ம எப்படி கொல்ல போகிறோம், டைரெக்டாக போய் அடிக்கவும் முடியாது, தூரத்துலேருந்து அடித்தாலும் ஒரு எஃபெக்டும் இல்லை, நடத்தி முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி என்னோடய வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஏதாச்சும் வழி இருக்கா அந்த மான்ஸ்டரை கொல்லன்னு கேட்குறான். நெக்ஸ்ட் பேனலில் உள்ள எஸ்கேப் கேட் மூலமாக தப்பிச்ச அட்வென்ச்சரஸ் எல்லாரும் கேட்டை விட்டு வெளில வராங்க. அதை பார்க்குற மிஸ்டர் அபிஸ், என்னது இது இவ்வளோ சீக்கிரம் வெளில வந்துட்டாங்க, என்னதான் இருந்தாலும் இது 40 பேர் முடிக்க வேண்டிய கேட்டில் இது ரொம்ப சீக்கிரமாச்சே. வெளியில் வந்த ஒரு அட்வென்ச்சரரை பார்த்து, இந்த ரைடு எப்படி போச்சு, கொஞ்சம் பேரை வேற காணோம், அந்த எல்பாமே உள்ளியா இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அட்வென்ச்சரர், நாங்கள் தோத்துட்டோம், எங்களால் இந்த கேட்டை கிளியர் பண்ண முடியல, டோலன்ஸோட டீமில் இப்போ யாருமே உயிரோடு இல்லை, அந்த எல்பாமே இன்னும் உள்ளே தான் இருக்கான், அவனும் அவன் கூட இருந்த இன்னொருத்தனும் பாஸ் மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால தான் எங்களால் இந்த கேட்டில் இருந்து தப்பிக்கவே முடிஞ்சுது, அந்த பாஸ் மான்ஸ்டரை இந்த ரெய்டில் இருந்த எல்லா அட்வென்ச்சரஸும் ஒன்று கூடி சண்டை போட்டிருந்தாலும் தோக்கடிக்க முடிஞ்சிருக்காதுன்னு சொல்கிறா. அப்போது நீ எதுவுமே பண்ணாமல் தப்பிச்சா போதும்னு முன்னங்கால் புடவையில் அடிக்க ஓடி வந்திருக்கன்னு மிஸ்டர் அபிஸ் கேட்குறாரு. அதுக்கு இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டர் எல்லாரும் பார்த்து பயப்படுற மேட் பாய்சனஸ் மஷ்ரூம், எங்களால் என்ன பண்ணியிருக்க முடியும்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறா. அப்போது சரி வாங்க கிளம்பலான்னு மிஸ்டர் அபிஸ் கிளம்புறாரு. அவரை தடுத்து நிறுத்தி, சார் அபிஸ் இருங்க, எல்பாமியோட பார்ட்டி இன்னும் உள்ளே தான் இருக்குது, கேட் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறத பார்த்தா அவங்க இன்னும் உள்ள உயிரோடு தான் இருக்காங்க போல், அதுக்கு அவங்க பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வெயிட் பண்ணுறதுக்கு அர்த்தமும் இல்லை, நீயே சொன்னல இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டர் மேட் பாய்சனஸ் மஷ்ரூம்னு, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதுக்கெலாம் டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு மிஸ்டர் அபிஸ். போகிற வழியில் யோசிக்கிறாரு, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவனுங்க, ஒரே ஒருத்தன் உருப்படியாக இருந்தான், ஆனால் அவனுக்கும் லக்கு இல்லை போல்,
ஒரு 2 சர்க்கிள் அட்வென்ச்சரர் மேட் பாய்சனஸ் மஷ்ரூம் மான்ஸ்டரை கொல்றதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம். அதே சமயம் ஒரு சாதாரண அட்வென்ச்சரரும் எனக்கு தேவையில்லை. எனக்கு யார் தேவைன்னா இந்த மாதிரி சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை சமாளிக்க தெரிஞ்ச ஒரு அட்வென்ச்சரர் தான். அதே சமயம் கேட்டுக்குள்ள அந்த பாஸ் மான்ஸ்டரை நம்ம ஹீரோ ரொம்ப தூரத்துல இருந்து ஃபயர் ஆரோ ஸ்கில்ல ரெடி பண்ணிட்டு அந்த பாஸ் மான்ஸ்டர் மேலே ஏம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. வேட்டை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃபயர் ஆரோ ஸ்கில்லை ரிலீஸ் பண்ணுறான். இந்த பாஸ் மான்ஸ்டர் நம்ம இதுவரை ஃபேஸ் பண்ண மான்ஸ்டர்களை விட ரொம்ப ஃபாஸ்ட்டு, உறுதியும் கூட. அது எல்லாத்துக்கும் மேலே எப்பவும் அதை சுற்றி இருக்கிற பாய்சன்னால் அது கூட 1-on-1 சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தூரத்தில் இருந்து பவர்ஃபுல்லான ரேஞ்ச்டு அட்டாக் மூலமாக தான் இந்த பாஸ் மான்ஸ்டரை கொல்ல முடியும். ஆனால் என்னோட இப்போ இருக்கிற பவர் லெவல்ஸ்க்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபயர் ஆரோவை என்னால் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் டெலிகினசிஸ் மூலமாக ஃபயர் ஆரோவை ரொம்ப ஹை ஸ்பீடில் ஸ்பின் பண்ணுறதுனால அதனோட தொலையிடுற தன்மை, அதாவது பியர்சிங் எஃபெக்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாயிரும். இதை யாராலையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஹீரோவை தவிர. இந்த ஸ்கில்லை ஹீரோவே உருவாக்கியிருக்கான். இந்த ஸ்கில் மூலமாக நடத்தி முடிக்க முடியாத விஷயத்த அவனால் நடத்தி முடிக்க முடியும். இந்த ஸ்கில்லோட பேர் ரிவால்வர். இந்த அட்டாக் அவ்வளோ தூரம் தாண்டி அந்த மான்ஸ்டரோட நெஞ்சில் ஓட்டை போட்டுட்டு அப்படியே பின்னாடி இருக்கிற மரத்தையும் தொலைச்சிட்டு போயிடுச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக். அந்த மான்ஸ்டர் வலியில் கதறிட்டு இருந்துச்சு. ஹீரோ திங்க் பண்ணுறான், அதோட கோர் இருக்கிற தலையை தான் நான் டார்கெட் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி அதோட நெஞ்சில் பட்டுருச்சு. அப்போ அந்த மான்ஸ்டர் அட்டாக் வந்த டைரக்ஷனை பார்த்து கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சுது. ஹீரோ இது என்னடா தலைவலின்னு இன்னொரு ரிவால்வர் அட்டாக்கை ட்ரை பண்ணுறான், ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. மூவிங் டார்கெட் மேலே ரிவால்வர் அட்டாக்கை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்த விட பிரச்சனையே அதனோட கூல்டவுன் டைம் தான். பாஸ் மான்ஸ்டர் ஹீரோ கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அதனோட கதையை முடிக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறான். இன்னொரு ரிவால்வர் அட்டாக்கை பயன்படுத்துகிறான், ஆனால் அதிலிருந்தும் அந்த பாஸ் மான்ஸ்டர் தப்பிக்குது. அந்த நேரத்தில் டிபோ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ இப்போ அப்படின்னு கத்துறான். அதை கேட்ட டிபோ ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கிறான். ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருந்த அந்த பாஸ் மான்ஸ்டர் அந்த கயிறில் கால் தட்டி ஒரு சகதியில் போய் விழுது. ஆனால் அந்த பாஸ் மான்ஸ்டருக்கு எதுவுமே ஆகலை. உடம்பு பூரா சகதியோட எழுந்து நிற்குது. அதை ஹீரோ ஒரு கிளிஃப் மேலே இருந்து பார்க்குறான். அப்போது அழுக்கு மஷ்ரூம் உன்னதான்னு டிபோ அவனோட போலார்மை ஒரு கயரில் கட்டி அப்படியே வீசியிருக்கான் போல. அது அப்படியே அந்த மஷ்ரூம் மான்ஸ்டரோட மூஞ்சிலே வந்து வெட்டுது. அந்த கயரை திருப்பி இழுத்து போலார்மை பிடிச்சிக்கிட்டான் டிபோ. என்னடா காட் ஆஃப் வார் ஸ்டண்ட் எல்லாம் காட்டுறீங்க? அந்த பாஸ் மான்ஸ்டர் உடம்பு பூரா சகதியாக இருந்ததுனால அந்த பாய்சன் வர ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் பாய்சன் வெளியில் வந்துட்டு தான் இருந்தது. இதை பிளான் பண்ணி தான் ஹீரோ டிபோவை வச்சு அந்த மான்ஸ்டரை சகதியில் தள்ளிவிட வச்சான் போல. ஒரு கையில் போலார்மை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த மான்ஸ்டரை அவனோட விரலை வச்சு கூப்பிட்டுட்டு ஒரு வழியாக என்னால் ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது. இப்போ தான் காற்றும் நல்லா இருக்கு, விளையாட்ட ஆரம்பிப்போமான்னு டிபோ மான்ஸ்டரை பார்த்து கேட்குறான். இதோட சாப்டர் 10 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.